Sunday, before I forget, I'll give you a compliment. You were the best. Hey, என்ன இதெல்லாம்? காம்ப்ளிமெண்ட் தானே பண்ண, அரைஞ்சிட்டு போறா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் தப்பு தான். Looks like Vindhya. Hey Vindhya! Sandhya out, Vindhya in. அவன் எனக்கு தாங்கிக்க முடியாத வேதனையை கொடுத்த அண்ணா, அவன் மூலமா எனக்கு பிறந்த கிரிஷ் நினைச்சு பார்க்காத சந்தோஷத்தை கொடுத்தான். அவனோட சிரிப்பு என் சகல துக்கத்தையும் சந்தோஷமா மாத்துச்சு. இனி வாழணுமான்னு இருந்தவள கிரிஷ்காக வாழணுங்கிற வேகத்தை கொடுத்துச்சு. என் வயித்துல அவன் பிறந்தாலும் அவனால நான் மறுபடியும் பிறந்தேன். அவன் பிஞ்சு கையோட ஸ்பரிசம் 10 யானையோட தைரியத்தை கொடுத்தது. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. நான் வரக்கூடாதுன்னு நினைச்ச நாளும் வந்தது. அம்மாதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தா. அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதும் மத்த பசங்களோட அப்பாக்கள பார்க்க அவனோட முகம் தெரியாத அப்பாவை தேட ஆரம்பிச்சான். அவன் ஏக்கத்தை போக்க நான் பைத்தியக்காரி மாதிரி என்னென்னவோ பண்ண. நானே கிஃப்ட் வாங்கி அதை எங்க வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் பண்ண. பார்க்காத அப்பா அனுப்பினதா நினைச்சு சந்தோஷப்பட்டான். உங்க பையனை சந்தோஷப்படுத்த என்னெல்லாம் பண்றீங்க? மம்மி, அப்பா எனக்கு gift அனுப்பிச்சிருக்காரு. இதுல என்ன இருக்குன்னு நான் பிரிச்சு பார்க்கறேனே, ப்ளீஸ். இல்ல, இது டாடி எனக்கு தான் அனுப்பிச்சாரு. நான் தான் பிரிப்பேன். சரி, ஓகேப்பா, நாம 2 பேருமே சேர்ந்து பிரிக்கலாம். So exciting, பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு இமெயில்ல விஷ் பண்ண. அப்பா அனுப்பிச்சதுன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிச்சான். நான் பண்றது தப்பா சரியானு தெரியாது. கிரிஷ் முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம் நான் சரி எதுவும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோண வச்சது. ஆனா அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிற அப்பாவை நேர்ல பாக்குற ஏக்கம் ஜாஸ்தியாச்சு. ஏக்கம் வேண்டுதலாச்சு. அந்த சின்ன குழந்தையோட வேண்டுதல் அந்த கடவுளுக்கு கேட்டுச்சு. கௌதம் அப்பியான். டாடி, நான் தான் வந்துட்டேன் இல்ல, இனிமே நோ ப்ராப்ளம். ஓகே, அப்பா வந்துட்டேன். ஓகே, செமினார்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த கௌதம் மூச்சுக்கு போச்சு உங்களை பத்தியும் மகஸ்ருதிய பத்தியும் பேசினாரு. இப்படி கூட ஒரு கணவர் இருக்க முடியுமா, அப்பா இருக்க முடியுமான்னு பிரமிக்க வச்சாரு. உண்மையை சொல்லணும்னா உங்க மேல பொறாமப்பட வச்சாரு. என்னாச்சு? யா, this is my wife, beautiful wife Kokila. Wow, my angel Shruti. oh nice family. உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. உங்க வைஃப்க்கு பியூட்டிஃபுல் ஐஸ். உங்க வைஃப் வர்க்கிங்கா? வாரமெல்லாம் ஹவுஸ் வைஃப், டைம் கான்ஷியஸ். அந்த கிளாக் கூட சில நேரத்துல தப்பா டைம் காட்டலாம். ஆனா கோகிலா எவ்ரிதிங் ஆன் டைம். That's so nice. என்ன நைஸ். டான்னு 5 மணிக்கு எந்திரிப்பா. 5 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து வரிசையா அவளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பமாயிடும்.
5:15 யோகா, 5:45 குளிச்சுட்டு வந்து 6 மணிக்கு கோலம் போடுவா. 6:15 பூஜை, 6:30 மணிக்கு கிச்சனுக்குள்ள போனானா கிச்சனெல்லாம் கிளீன் பண்ணி 7 மணிக்கு எல்லாருக்கும் காஃபி. 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். காலையில 11 மணிக்கு ஹாவ் யுவர் சூப்னு ஒரு மெசேஜ். 3 மணிக்கு கிரீன் டீ. 8 மணிக்கு டின்னர். சாப்பிடும்போது பேசினா பூகம்பம் வெடிக்கும். 9 ஃபேமிலி டைம். ஏய், ஃபேமிலி டைமா? எஸ். செல்போன், டிவி, லேப்டாப், டேப் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப். அன்னைக்கு நடந்ததை பத்தி பேசுவோம். அது என்னவா வேணா இருக்கலாம். காரை இடிச்சிட்டு போன சைக்கிள் காரனை பத்தி இருக்கலாம். ரஜினிகாந்த பத்தி கூட இருக்கலாம். ஒபாமா கூட மாட்டுவாரு. Fantastic. It's really very interesting. Yes. True, Sandhya. I'm really blessed to have a beautiful wife like Kokila. ஆனா இப்ப நான் சொன்னதெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் கோகிலாவை பத்தி. ஆனா இந்த வீக்ல இருந்து she is starting a show in TV. Oh my God. நான் என்ன பத்தியே 13 பக்கத்துக்கு பேசிட்டு இருக்கேன். What about you? கல்யாணம் ஆயிடுச்சா? டைவர்ஸே ஆயிடுச்சு. செமினார் முடிஞ்சு கிளம்புற அன்னைக்கு God had different plans. செமினார்ல ரொம்ப நாள் கழிச்சு கௌதம பார்த்ததுக்கான காரணத்தை லைஃப் உணர்த்துச்சு. கிரிஷ் தேடிட்டு இருந்த மிஸ்ஸிங் பசில் வாஸ் கௌதம். கிரிஷ் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கிற ஷாக்கிங் நியூஸ். கடவுள் இவ்வளவு இறக்கம் இல்லாதவர்னு நினைக்கும் போது கிரிஷோட அப்பாவா கௌதம் வாழ ஆரம்பிச்சாரு. எனக்கு கௌதம் கடவுளாவே தெரிஞ்சாரு. கிரிஷோட நிஜ அப்பா கூட அவரை எவ்வளவு சந்தோஷப்படுத்திருப்பாரான்னு டவுட். A man-to-man battle between Gautam and God. நான் சிரிக்கிறதுக்கு எப்படி கிரிஷ் காரணமா இருந்தானோ அதே மாதிரி கிரிஷ் சிரிக்கிறதுக்கு கௌதம் காரணமா இருந்தாரு. அப்பா, திடீர்னு தலைவலிக்குதுப்பா. எனக்கு என்னப்பா? அம்மா ஏன்பா என்ன பார்த்தாலே சேடா பாக்குறாங்க? எனக்கு பயமா இருக்குப்பா. நான் செத்துடுவேனா? சச்சா, அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு ஒண்ணு இல்லடா செல்லும். அப்பா இருக்கேன்ல. அப்பா எங்க இருந்தாலும் உனக்காக ப்ரே பண்ணுவேன். அப்பா, என்ன ஹக் பண்ணிக்கோப்பா. நெக்ஸ்ட் டைம் உனக்கு தலைவலி வரும்போதோ இல்லை ஏதாவது பயமா இருக்கும்போதோ நான் சொல்ற பிரேயரை சொல்லு. எல்லாம் சரியாயிடும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். Behold, Ram's will, He alone is supreme. குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொன்னா தண்ணி மேல நடக்க முடியும்னு நம்பி மந்திரத்தை சொல்லிட்டு தண்ணி மேல நடந்து ஆத்த கடந்தானா சிஷ்ய. குரு விளையாட்டா சொன்ன மந்திரத்து மேல சிஷ்ய வச்ச நம்பிக்கை. அந்த மாதிரி கிருஷ் எது சொன்னாலும் கௌதம் செஞ்சாரு. just to make him happy. அவருக்கே தெரியாம அவருக்குள்ள இருந்த ஸ்கில்ஸ் டிராயிங் வரைஞ்சாரு, பாட்டு பாட்டாரு. வெள்ளை பூக்கள் உலகம் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சும்பல் முறித்து
உலகம் விடியட்டுமே பிள்ளை சிறு முதல் சிரிப்பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடுகவே. பெயிண்டிங் பண்ண கௌதம் இன்னைக்கு பெரும் பெயிண்டிங்கா கோகிலா, கௌதம் வாஸ் a true gentleman. அன்பான கணவன், பாசமான தந்தை. கோகிலா, உறவுகள் பேசும் மொழி உணர்வுகள் இதயங்கள் கேட்கும் இசை உணர்வுகள். அவர் உனக்கு தேவைப்பட்டார். உங்க புள்ள ஒரு நம்பிக்கை துரோகி. எனக்கு இந்த வீடு தான் வேணும். சீக்கிரமா காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. என்னை சுற்றி தனிமை வெறுமை புரியவில்லையே வாழ்வின் மாறுதல். இதயம் முழுதும் இருக்கும் ரணங்கள் யாரும் இல்லையா எனக்கும் மாறுதல். என்னை சுற்றி தனிமை வெறுமை புரியவில்லையே வாழ்வின் மாறுதல். இதயம் முழுதும் இருக்கும் ரணங்கள் யாரும் இல்லையா எனக்கும் மாறுதல். உறவை தவறாய் உணர்ந்த நொடிகள் புரியும் பொழுதிலே மனமும் உருகுதே. ஓ
ஸ்ருதி, உன் மேல சாஞ்சுக்கட்டுமா? சாரிடா செல்லம். என்னம்மா சாரிலாம் கேக்குற? அம்மா தெரியாம அடிச்சிட்டேன்டா செல்லம். என்ன மன்னிச்சுடுறா செல்லம். அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இதையெல்லாம் இனிமே நான் உங்க அப்பா கிட்ட பேச முடியாதுடா செல்லம். அம்மா மேல கோவமாடா. ஸ்ருதி, உன் மடியில அம்மா படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தானே? எப்பவும் வர டைமுக்கு நான் வீட்டுக்கு வந்திருந்தா நீ கோவப்பட்டிருக்க மாட்டேல்ல? போதாத குறைக்கு நான் ஃபோன் கூட பண்ணல. கோவம் வரதானமா செய்யும். இல்ல, தப்பு என் மேல இருந்தோ. உங்க அப்பா மாதிரியே பொறுமையா பேசுறேடி நீ. பேசாம நான் உனக்கு அம்மாவா பிறந்ததுக்கு உன் மகளா பிறந்திருக்கலாம். ஆமா, நான் உங்களை செல்லம் கொடுத்தே கெடுத்திருப்பேன். உனக்கு எப்ப தோணுதோ அப்பவே எந்திரிக்க விட்டுருப்பேன். பசிச்சா எப்ப வேணா சாப்பிட்டு குட்டின்னு விட்டுருப்பேன். மூடு இருந்தா ஸ்கூலுக்கு போப்பான்னு உன்னை ஃப்ரீயா விட்டுருப்பேன். அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாததுனால தானே உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கல. சச்சே, ஏம்மா அப்படி சொல்ற? அழாதம்மா, நீ என் செல்லம். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்மா. நீ எதுக்கு என்ன திட்டுற? ஏன் நல்லதுக்கு தானேம்மா. அன்னைக்கு என்ன ஏன் திட்டின? எனக்கு ஏதாவது ஆயிருமோன்ற கவலையில தானே? அம்மா, இத கூட உன் ஸ்ருதி புரிஞ்சுக்க மாட்டாளா? நான் என்ன சின்ன குழந்தையா? நான் தாண்டி உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கல. இது அவர் வீடு. அவருக்கு பிடிச்சதெல்லாம் இங்க பண்ணாம வேற எங்கேயோ பண்ணிருக்காரு. வெள்ளை பூக்கள் அவர் நல்ல பாண்டப்ப எவ்வளவு கிண்டல் பண்ணோம். விடியும் பூமி அமைதிக்காக விடுகவே மண்மே மஞ்சள் வெளிச்சம் விடுகவே மலரே சும்பல் முறித்து இடுகவே. உங்க அப்பா எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாரு. ஒரு நாள் கூட என் கௌதம் வெளியில காமிச்சிக்கவே இல்லை. அதுதாண்டி என் கௌதம். அம்மா, ஐயோ, 25 வருஷம் அவரோட மனைவியா இருந்தோம். அவரை புரிஞ்சுக்காம போயிட்டேம்மா நான். ஆனா இந்த சின்ன வயசுலயே அம்மாடி, அவர் மகளா நீ அவரை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கம்மா. அப்பா தப்பு பண்ண மாட்டார்னு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் கோகிலா அப்படி, ஏன் கோகிலா இப்படின்னு அவரு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தப்ப உங்க அப்பா தப்பானவர்னு அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்ககிட்டயே பேசிட்டேன். ச்சீ. ச்சீ. நல்ல வேளை இத கேட்க அந்த மனுஷன் உயிரோட இல்ல.
ஸ்ருதி, ஒருவேளை உங்க அப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்காரு? நான் தப்பா பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரா? அப்பா செத்து